அதாவது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி இந்த வயநாடு மேப்பாடி பகுதியில் உள்ள அந்த இந்துக்கள் தகனம் செய்கின்ற பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த முண்டகை பகுதியில் ஏற்பட்டு நிலச்சரிவில் ஏற்பட்டு உயிரிழந்த இந்துக்களினுடைய சடலங்கள் சுமார் 60 சடலங்கள் என்பது அவர்கள் உறவினர்கள் தொடர்ச்சியாக வாங்கி கொண்டு செல்வது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் அவர்கள் அடக்கம் செய்யும் பணியும் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மேப்பாடியை பொறுத்தவரை இந்து சமஸ்தானம் அந்த இடத்தினுடைய பகுதியில் தான் தற்போது இந்துக்களின் உடல் இங்கு வந்து தகனம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தகனத்தில் வந்து 2 முறையில் இந்த தகனம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் அந்த சிலிண்டர் முறையில் வந்து தற்போது உடல் என்பது எரிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் விறகுகளை கொண்டு உடல்களை எரிக்கும் வண்ணம் வந்து ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இந்து முறைப்படி சாங்கிய முறைப்படி தான் இந்த தகனம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதாவது அந்த பானை முழுவதும் அவர்கள் உடல் முழுவதும் சுற்றி வந்து பிறகு இந்து வழிபாடு முறை சார்ந்த அந்த பாடல்கள் ஓதிய பின்பே அவளுடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது 6 நாட்களில் சுமார் 60 இந்து சடலங்கள் என்பது இந்த இந்து சமஸ்தான இடத்தில் தற்போது எரியூட்டப்பட்டு வருகிறது. நம்ம காட்சியில் கூட பார்க்கலாம். இது குறித்து இந்த தகன முறை எப்படி வந்து இவங்க செய்யறாங்க அப்படின்னு இந்த தகனம் செய்வர்களும் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது வந்து இந்துக்களுடைய உடல் வந்து இங்க வந்து தகனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இது எத்தனை உடல்கள் வந்து இங்க தகனம் செய்யறீங்க? எது மாதிரியான பொருட்கள் கொண்டு தகனம் செஞ்சுட்டு இருக்கீங்க? சார் இப்போ 60 ஆச்சுங்க. இந்து ஒரு இறந்து போனால் ஒரு வீட்டில் என்னென்ன கர்மம் பண்ணுறது அதெல்லாம் இங்கே கர்மம் பண்ணி அப்புறம் எரித்து அப்புறம் எல்லா சிதாபஸ்மம் கூட எடுத்து ஃபேமிலிக்கு அவர் கையில் கொடுக்கறது. இப்போ இதில் வந்து எத்தனை உடல்கள் எரிக்கப்பட்டிருக்குது? இதில் வந்து விறகுகள் சிலிண்டர்கள் கொண்டு எரிக்கிறீங்களா? இது ஒரு நேரத்தில் எவ்வளோ உடல்கள் எரிக்கப்படுகிறது? சார் இப்போ என்னன்னா இப்போ 15 ஒரே நேரத்தில் 15 உடல் இங்கே எரிக்க போதும். 15 ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இங்கே. என்னன்னா இங்கே 2 தரத்தில் இருக்குது. கேஸ் இருக்குது, இது ஃபயர்வுட்டும் இருக்குது. கேஸில் என்னென்னா ஒரு 2 சிலிண்டர் வேணும். 2 மணி நேரத்தில் எல்லாம் எரிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடும். விறகும் 2 மணி நேரத்தில் எல்லாம் எரிஞ்சு அடங்கிடும். அதாவது இவர் குறிப்பிட்டபடி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் அந்த 15 உடல் என்பது தகனம் செய்யப்படுகிறது. ஒரு புறம் விறகுகள், ஒரு பக்கம் அந்த சிலிண்டர்களை கொண்டு எரிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த எரிக்கும் பணியில் அந்த சேவா சங்கத்தினர் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த தகன பணியில் தான் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்துக்களின் உடல் என்பதும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு புறம் சடங்குகள் நடைபெறுகிறது, ஒரு பக்கம் தகனம் என்பது நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.